Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹாமில்டன் ஈக்குவேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிள் பெண்டுலம், அடுத்த அப்ளிகேஷன் காம்பவுண்ட் பெண்டுலம், அடுத்தது 2 டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக உங்களுக்கு என்னென்ன ஈக்குவேஷன் வருது அப்படின்றத நான் ஒன் பை ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்னா ஜெனரல் சொல்யூஷன் இப்படி வரும். டீன்றது என்ன வரும்னா 2π√L/G வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது இதே மாதிரி நம்மளுக்கு காம்பவுண்ட் பெண்டுலத்தை நம்ம டிரைவ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா T டபுள் டாட் ஆனா G/L பதில் இங்க mgL/I தீட்டா ஈக்குவல் டு 0 வரும். இங்கே T இஸ் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா 2π√I/mgL வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். 2 டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் இருக்கு, இன்னொன்னு போலார் கோஆர்டினேட்ஸ் இருக்கு. ஸோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். ஸோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் பொறுத்த வரைக்கும் mx டபுள் டாட் பிளஸ் kx ஈக்குவல் டு 0. இதுவே ஒய்யா இருந்துச்சு அப்படின்னா my டபுள் டாட் பிளஸ் ky ஈக்குவல் டு 0 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்க்கு. அடுத்தது போலார் கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து p r1 இருக்கு, தீட்டா இருக்கு. சோ p தீட்டா பாத்தீங்கன்னா mr² தீட்டா டாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வரும். இதுவே pr டாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா mr டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு p தீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை mr³ மைனஸ் kr அப்படின்னு வரும். இதுல இதை நம்ம எப்படி எழுதலாம் ஜெனரலா அப்படின்னு பாத்தீங்கன்னா mr டபுள் டாட் மைனஸ் mr தீட்டா ஸ்கொயர் பிளஸ் kr ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஸோ இதுல இதுதான் மெயின். ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா டிரைவ் பண்ணாம இம்பார்ட்டன்டா என்னென்ன ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்றத மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹாமில்டன்ஸ் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது ஹாமில்டன்ஸோட பிரின்சிபல் என்ன அப்படின்றது சொல்றேன். ஸோ ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் தான் நெக்ஸ்ட். இதுல என்ன ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல்ல இன்டகிரேஷன் ஆஃப் x1 to x2 L dt is equal to J is equal to extremum. இதுதான் ஃபார்முலா. Lன்றது என்னன்னா இங்க லெக்ராஞ்சியன். இதுல the variation delta t1 t2 L dt equal to 0 அப்படின்னு எழுதலாம். So இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா x1 to x2 L dt J is equal to extremum இருக்கு ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல்ல. இத வந்து நம்ம தியரியா எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the path actually traversed in a conservative holonomic dynamic system from time limit என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா t1 and t2 is 1 over which the integral of the Lagrangian between limits t1 and t2 is stationary. So இது ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல்னா இந்த தியரி கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு மெயினா ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஈக்குவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்மளுக்கு கேக்குறாங்க. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல்னா என்ன அப்படின்றத கீழே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாத் ஆக்சுவலி டிரான்ஸ்வர்ஸ் என்ன கன்சர்வேட்டிவ் ஹாலோனாமிக் டைனமிக் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. டைம் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா t1 to t2 1 over which the integral of the Lagrangian between the limits t1 t2 is a stationary அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இது ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல். Next
டிடக்ஷன் ஆஃப் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல். டிடக்ஷன் ஆஃப் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் இதுல ரெண்டு டிடக்ஷன் இருக்கு, அதாவது ரெண்டு கண்டிஷன் பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா டெல்டா டி வந்து must be equal to 0 at end points. delta t must be equal to 0 at end points. இதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் என்னன்னா delta r must be equal to 0 at end points. இந்த ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். according to D'Alembert's principle நம்ம ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா summation of I fi minus pi dot delta ri equal to 0. இது என்ன D'Alembert's principle. So இதுல இருந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம் summation of I fi delta ri equal to summation of I pi dot delta ri அப்படின்னு எடுத்து எழுதலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா t1 t2 லிமிட் குள்ள நான் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன எக்ஸ்பிரஷன் வரும் ஃபைனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வரும். ஃபைனலா உள்ள ஈக்குவேஷன் மட்டும் சொல்றேன். t1 to t2 delta l into dt equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணணும். இன்டகிரேட்டிங் தி எக்ஸ்பிரஷன் between the limits t1 and t2. அதுதான் உங்களுக்கு எழுதிருக்கேன் delta t1 to t2 l dt is equal to 0. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஆஃப் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல். டிடக்ஷன் ஆஃப் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபலோட ஈக்குவேஷன் என்னன்னா இதுதான். ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் முன்னாடி சொன்னேன், இது டிடக்ஷன் ஆஃப் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல். அதுல ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் ரிலேட்டடா நம்மளுக்கு ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதில் வந்து என்னன்னா ஹாமில்டன்ஸ் ஃபங்க்ஷனை வச்சு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒன் டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்றத ஒரு ஃபார்முலாவாக ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஃபார்முலா வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரியும் mx டபுள் டாட் பிளஸ் kx ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது ஒன் டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு இது இந்த ஹாமில்டன்ஸ் வச்சு டெரைவ் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா a particle of mass m falls a given distance z naught in time t naught is equal to square root of 2 z naught divided by g, and the distance traveled in time t is given by z is equal to at plus bt squared. இதுல where a and b are constant such that time வந்து t naught is always the same. Time t naught always the same. So இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா integration of 0 to t naught l dt is an extremum அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் பண்ணி காட்டணும். For the real values of the coefficients only when a0 and b is equal to g by 2. So இதைத்தான் நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும். Integration of 0 to t0 l dt is an extremum for real values of the coefficient only when a0 and b is equal to g by 2. இதை நான் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஸோ இது ஒரு ப்ராப்ளமா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபைடு ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் தான் அடுத்தது. மாடிஃபைடு ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல். In according to Hamilton's principle நம்மளுக்கு delta t1 to t2 l into dt is equal to 0 தெரியும். l என்றது என்னன்னா qk dot t இங்க. இப்ப modified Hamilton's principle னா எப்படி வரும்னா delta t1 to t2 summation of k pk qk dot minus h dt is equal to 0. So இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷனா modified Hamilton's principle ஓட ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். ஸோ பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷனுக்கு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா த டைம் இன்டெக்ரல் ஆஃப் twice the kinetic energy is principle of least action. Time integral of twice the kinetic energy is action. இதுல இது எப்படி சொல்லலாம், the principle of least action is the variation of action along the actual path. Variation along the actual path ன்னு சொல்றாங்க. between given time interval is least அப்படின்னு சொல்றாங்க. variation of action along the actual path between the given time interval is least அப்படின்றத இங்க மென்ஷன் பண்றாங்க. இது நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்னா டெல்டா T1 to T2 summation of K PK QK dot DT equal to 0 வரும். ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷனுடைய ஈக்குவேஷன். இதை நல்லா பார்த்துக்கணும். இதில் டைம் இன்டர்வல் வந்து லீஸ்ட்னு சொல்றாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இதில் அதர் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த அதர் ஃபார்ம்ஸ்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஈக்குவேஷன் சொல்றேன். ஸோ அதர் ஃபார்ம்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் நமக்கு என்ன வரும்னா டெல்டா T1 to T2 2T dt equal to 0. இல்லாட்டி என்ன எழுதலாம், டெல்டா இன்டகிரேஷன் ஆஃப் T1 to T2 T dt equal to 0 இல்ல summation of K PK QK dot equal to 2T. ஸோ இது வந்து அதாவது மாடிஃபைட் ஹாமில்டோன்ஸ் பிரின்சிபல் பார்த்துருக்கோம், பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் பார்த்துருக்கோம். இதில் வந்து அதர் ஃபார்ம்ஸ்ல என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாகோபிஸ் ஃபார்ம். செகண்ட் வந்து ஜாகோபிஸ் ஃபார்ம். இது என்ன ஃபார்ம்னா டெல்டா இன்டகிரேஷன் ஆஃப் T1 to T2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h minus VQ d rho equal to 0. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகோபிஸோட செகண்ட் ஃபார்ம். டெல்டா இன்டகிரேஷன் ஆஃப் T1 to T2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h minus VQ dQ equal to 0 d rho equal to 0. இது செகண்ட் ஃபார்ம். தேர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா in terms of arc length of the particle trajectory. In terms of arc length of the particle trajectory. So delta integration of square root of 2m h minus v ds equal to 0. இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபார்ம். இது பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபார்ம். ஸோ ஃபார் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு வச்சு ஒரு சொல்லியிருக்கேன், ஜாகோபிஸ் ஃபார்ம் சொல்லியிருக்கேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த் ஆஃப் த பார்ட்டிகல் ட்ரெஜெக்டரி வச்சு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.